பிரச்சனையான ஒரு டிஸ்டர்பான ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். அப்ப ஒரு காலம் இது எலெக்ஷனுக்கு முந்தின காலம், யாரை பார்த்தாலும் முதுபல சேனை, யாரை பார்த்தாலும் டிஃபென்ஸ், யாரை பார்த்தாலும் அது இது, அந்த பிரச்சனையை பேசி 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 இருந்தோம். இப்ப அதெல்லாம் அடித்தட்டு போயிட்டுது. இப்ப ஒரு 2 பேருடைய இண்டிவிஜுவலுடைய பாவத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. இப்ப அதுதான் எங்க வந்து இப்ப டாப் பிரையாரிட்டி. அந்த வெப்சைட்டுக்குரிய ரெக்கார்ட் கிட்டத்தட்ட 6 ரெக்கார்ட் இருக்குது. நான் சொல்ல விரும்பலை. எத்தனை 1000 பேர் பாவம் செஞ்சுக்கிறாங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல. அத்தனை என்ன சொல்ற ஹிட்டஸா, அத்தனை பேர் பேய்த்தத்தை தொட்டு பாத்தீங்கிறாங்க. எல்லாம் முஸ்லீம்கள். more than close to 3 million within the week. Within the week time முஸ்லீம்கள்ல 3 மில்லியன் மக்கள் ஜினா செஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் பேசுறது. எத்தனையோ சகோதரர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த சோசியல் மீடியாவில் உள்ள சகோதரர் சொல்றாங்க, முஃப்தி சார் நாங்க இப்படிப்பட்ட ஒன்றை காணலன்னு சொல்லி. எங்களுடைய சமூகம் இப்படி சீரழிஞ்சு போயிட்டுதான். பெண்கள் இல்ல, ஆண்கள் இல்ல. அதுக்கு எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ்களை பார்த்தா உண்மையிலே சொல்ல போனா, நான் வரத்தையும் கூட சொன்னேன், இந்த காலத்துல நாங்க வாலிபர்களாக இல்லை என்றது ஒரு சந்தோஷம். ஆனா எங்களோட பிள்ளைகள் வாலிபர்கள் தான். எங்களோட பிள்ளைகள் யூத் வாலிபர்கள். இந்த உலகத்தை இவ்வளவு நாசப்படுத்தி அவங்களோட கையில பாரம் கொடுத்து அவங்க எங்க வீட்டு வாழ போறாங்க. சரியப்ப 2 பேர் பாவம் செஞ்சிட்டாங்க. இந்த பாவம் சிறுக்க விட பெரிய பாவம் இல்லையே. 2 பேரும் மனம் மாறி இஸ்லாத்துக்கு வெளியே போனாரு சொன்னாலுமே மக்கள் பேச மாட்டாங்க. அதை பத்தி அப்படியா போயிட்டாங்களா, சரி போட்டுமே, 2 போனா 40 வந்தீங்கன்னு சொல்லி அதை சமாதானப்படுத்திக் கொள்வாங்க. வாட்ஸ்அப்ல வேணுமா, வைபர்ல வேணுமா, வேற என்ன பேஸ்புக்ல வேணுமா. சரியான ஒரு முஸ்லீம் உம்மா இவ்வளவு ஒரு மோசமான சமூகமா? நீங்க நினைச்சுக்கோங்க, இது உங்களோட வைஃப் சொல்லி, இது உங்களோட ஓன் சிஸ்டர் வச்சுக்கோங்களேன். அந்த கேர்ள் யாருடைய ஒருத்தருடைய சிஸ்டர் தானே. அந்த கேர்ள் யாரோ ஒருத்தருடைய மகள் தானே, சொந்த மகள் தானே. அது சும்மா வானத்திறங்கலையே. அந்த போய் யாரோ ஒருத்தருடைய மகன் தானே. அது உங்களோட மகனாய்க்குமே. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், இதை பத்தி நீங்க பேசவே வேணாம். இது மாதிரி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். யார காலத்துல? நபியினுடைய காலத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது பழி சுமத்தப்பட்டுச்சு, இட்டு கட்டப்பட்டுச்சு. ஒரு சஹாபி மீது சுமத்தப்பட்டுச்சு. அல்லாஹ்க்கு ஒரு செகண்ட்ல இல்ல இது பொய் என்று சொல்லி ஒரு ஆயத்தை இறக்கிக்கிறான். அல்லாஹ் இறக்கல. ஏன்னா உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உருவாக்கணும். உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உருவாக்கணும். இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடக்கும்.